அனைவருக்கும் வணக்கம். வருகிற 16 ஜூன் வேலூர் மாவட்டத்தில் நம்முடைய சிஏபி வாராவுக்கான ஒரு கூட்டம் நடைபெற இருக்குது. திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த 4 மாவட்டத்துக்கும் உள்ள துணை இராணுவப்படை வீரர்களுக்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. வருகிற காலங்களில் நமது துணை இராணுவப்படைக்கான எந்த ஒரு அங்கீகாரமே அரசாங்கம் வழங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கித்தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். தற்போது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு இதிலுமே அரசு அங்கீகாரம் நமக்கு எதுவுமே வழங்கப்படவில்லை. அதனை நாம் தொடர்ந்து பல முறை அரசாங்கத்திற்கு வலியுறுத்தி வருகிறோம். இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் நமக்கு செய்யுமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனை முன்னெடுத்து நமக்கு தேவையான அங்கீகாரத்தை இந்த அரசு வழங்குவதற்காகவே இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு சிஏபிஎஃப் வாரா என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல்படை மற்றும் நலவாரிய சங்கத்தின் சார்பாக இதை உங்களிடம் முன்னெடுத்து வைக்கிறோம். வருகிற காலங்களில் மக்களுக்கான ஒரு சேவையும் இந்த துணை இராணுவப்படை என்று அழைக்கக்கூடிய பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஎஸ்ஐஎஃப், எஸ்எஸ்பி, அசாம் ரைபிள், இதர மற்றும் என்எஸ்ஜி என்று சொல்லக்கூடிய அமைச்சர்களுக்கு பாதுகாப்பும், பாராளுமன்றத்திற்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்கக்கூடிய இந்த துணை இராணுவப்படை வீரர்களுக்கு இந்த அமைச்சர்கள் சட்டசபையிலும் சரி, மாநில சபையிலும் சரி, மத்திய சபையிலும் சரி, பாராளுமன்றத்திலும் பல கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். ஆனால் அரசாங்கம் செவி சாய்க்குமா என்பது இன்று வரை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த கேள்விக்குறியை முடிஞ்சவரை நாம் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில்தான் இந்த தமிழ்நாட்டின் சிஏபி வாரா என்று சொல்லக்கூடிய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களின் கூட்டம் வருகிற 16 ஜூனில் நடைபெற இருக்கிறது. இதை நீங்கள் அனைவரும் முகர்ந்து உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த கூட்டத்திலும் முடிந்த அளவு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நாம் அரசாங்கிடம் எப்படிப்பட்ட கோரிக்கைகளை வைக்கிறோம் என்பதற்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். மேலும் வருகிற நாட்களில் மத்திய துணை இராணுவப்படை வீரர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா என்பது இதுவரை கேள்விக்குறியாகவே உள்ளது. பொதுவாகவே துணை இராணுவப்படைகள் குடும்ப ரீதியாக, பொதுநல ரீதியாக, தொழில் ரீதியாக பல டூட்டி இன்னல்களாக சூசைடுகளும் செய்து வருகிறார்கள். அதாவது தற்கொலை என்று சொல்லக்கூடிய சூசைடும் செய்து வருகிறார்கள். இவர்களை தடுப்பதற்கு இந்த சட்டம் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுத்ததா என்று பார்த்தால் அப்படி ஒரு முனைப்பு இதுவரையும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. பல இடங்களில் நிலப்பிரச்சனைகள் இருக்கிறது குடும்ப ரீதியாக. ஆகவே மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கும் துணை இராணுவப்படை வீரர்கள், முன்னாள் துணை இராணுவப்படை வீரர்களுக்காகவும் பணியில் இருக்கக்கூடிய இவர்களுக்காகவும் இந்த உண்மை நிலைகளை அறிந்து தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், இவர்களுக்கு உறுதுணையாக நின்று வழிநடத்தி நல்வழி செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இந்த நிகழ்வுகளில் வருகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப காலத்தின் கட்டாயம் கருதி இந்த துணை இராணுவப்படை வீரர்கள் எலெக்ஷன் டியூட்டி செய்கிறார்கள், பாராளுமன்றத்தில் டியூட்டி செய்கிறார்கள், ஐஎல்டி என்று சொல்லக்கூடிய ஐசு விழும் ஜம்மு காஷ்மீர், சீனா பார்டர், நேபாள் பார்டர் போன்ற பாடல்களில் டியூட்டி பார்த்து கொண்டு வருகிறார்கள். இவருடைய இன்னல்களை இது மட்டும் தவிர்க்காது, குடும்ப ரீதியான பிரச்சனைகளையும் தவிர்த்து இவருடைய முழு சங்கடங்களை போக்கும் அளவிற்கு இந்த தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இதனை மனதில் கொண்டு இந்த துணை இராணுவப்படை அனைத்து வீரர்களும் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் இந்த தமிழ்நாடு சிஏபி வாரா என்று சொல்லக்கூடிய மத்திய ஆயுத காவல்படை சங்கத்திற்கு உங்களுக்கால் முடிந்த உதவிகளை செய்து தங்களுக்கான அங்கீகாரத்தை பெற இந்த அரசிடம் நாம் வலியுறுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.